ஹாய் காய்ஸ், இன்றைக்கு நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டாரில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1/4 கப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சுலேருந்து 6 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மூணு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்பதுலேருந்து 10 கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 கப் ஆனியன் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 15 தக்காளி நல்லா வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி இந்த மாதிரி வெட்டி போடலன்னா கூட பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வைக்கும் போதே தக்காளி நமக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும், அதனால தான் நம்ம வெட்டி போட்டாச்சு. உங்களுக்கு வெட்டி போட இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு தக்காளி எல்லாம் நல்லா வேகும், அதனால தான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் தக்காளிலாம் நமக்கு நல்லா வெந்து சுருண்டு போயிருக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா கடலைப்பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரக பவுடர், 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாம் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால தான்.
அவ்வளோதான். இப்போ தண்ணியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டு கூடலாம் சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தக்காளி தொக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசியான டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரெசிபியில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.